இன்னைக்கு நம்ம கிட்ட ரெண்டு பெரிய கேமரா இருக்கு. ஒன்னு சோனியோட இந்த கேமரா, பட் இன்னொன்னு இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய கேமரா. இந்த ரெண்டுத்துலயுமே நம்ம ஒரு சில சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். நீங்க பாருங்க A and B. உங்களுக்கு எது எதுல எடுத்ததுன்றத கெஸ் பண்ண முடியுதா? கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். பட் இந்த கேமராக்கு க்ளோஸரா இந்த கேமரா நிறைய விதமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். ஆனா இது OPPO Find X7 Ultra. பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் போன் அப்படின்னா நிறைய பேர் பழத்தை தான் தூக்கிட்டு வருவாங்க. பட் ஒரு விதத்தில் அது உண்மையா இருந்தாலும் போட்டோஸ்க்கு கண்டிப்பா பழம் அந்த அளவுக்கு எல்லா சினாரியிலும் வராதுங்க. ஏன்னா காம்படிஷனுக்கு நமக்கு சாம்சங் கேலக்ஸி S சீரிஸ் இருக்கு. அதுக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா விவோ கொண்டு வந்தாங்க, ஷாமி வந்துச்சு, இப்போ இந்த OPPO வந்திருக்கு. சரி, ரொம்ப அதிகமாக கேமரா பற்றி பேசுகிறோம். நம்ம ஃபோனில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடலாம். டிசைன் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா போன வருஷம் வந்த டிசைன் மாதிரியே இருந்தாலும் இது அந்த மாதிரி கிடையாது. ஒரு நல்ல யூ ஷேப்ல ஒரு பெரிய ஸ்மைலியோட கேமரா இருக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட்டாக வந்து பிரிச்சிருக்கிறது ஒரு சின்ன டிஃபரன்ஸாக இருந்தாலும் பார்க்கிறதுக்கு அது நல்லா இருந்தது. அண்ட் இவ்வளோ பெரிய ரவுண்ட்ல நமக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா போன் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. இன் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கையில பிடிக்கும் போது இந்த லெதர் ஃபினிஷிங் நல்லா இருக்கு. இந்த மாதிரி நம்ம ரெஸ்ட் பண்ணும்போது கேமராவுடைய இந்த ஹவுசிங் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இருக்கு. ஆனா கை ஏதாச்சும் கிளிக்குமா வலிக்குமான்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து கிடையாதுங்க. நல்லா சாலிடா வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரியே இருக்கு. மற்றபடி பிடிக்கிறதுக்கு ரெண்டு சைடுமே கர்வா இருக்கு. அண்ட் ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் கொடுத்துருக்காங்க. ஃபிளாக்ஷிப்னா டைட்டானியம் தான் கொடுக்கணும். டைட்டானியம் 1.5 லட்சம் பிரைஸ் கொடுக்கணும். பரவாயில்லையா? வேணாம், நமக்கு அலுமினியமே போதும். மற்றபடி IP68 இருக்கு, வாட்டர் டச் கொடுத்துருக்காங்க, அலர்ட் ஸ்லைடர் இருக்கு. என்னடா அண்ணன் தம்பி கிட்ட சுட்டுறான்? ஏன்னா தம்பி தான் எப்பவுமே அண்ணன் கிட்ட இருக்கிறத எடுத்துன்னு வருவான். இந்த வாட்டி சரி எல்லாம் குடும்பத்துக்குள்ள நமக்கு எதுக்கு, பட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்றதை போக போக வந்து சொல்றேன். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த அலர்ட் ஸ்லைடர்ல. டிஸ்பிளே நம்ம OnePlus 12 பார்த்தோம்ல, தம்பி கிட்ட இருந்து அதே டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸுமே வந்து நல்லா இருக்கு. பிரைட்னஸ் இன்டோர்லயும் நல்லா இருக்கு, அவுட்டோர்லயும் நல்லா இருக்கு. அவுட்டோர் பார்க்கும்போது 1600 நிட்ஸ் தான், கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தோணினாலுமே பட் யூஸ் பண்ணும்போது அது பெருசா டிஃபரன்ஸே வந்து தெரியல. நல்ல பிரைட்டாவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எப்பவுமே கீழே நிறைய பிராண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இவங்க தாங்க கை கட்டுற மாதிரி வாட்டமா வந்து வச்சிருக்காங்க. அது வேகமாகவும் இருக்கு. பட் என்னன்னா அல்ட்ராசானிக் கிடையாது, நார்மல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான். ஸோ PWM டிமிங்கை பொறுத்த வரைக்கும் 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங் கொடுத்துருக்காங்க. அதாவது காம்படிஷன்ல இருக்கிற எல்லாருமே 2000க்கு மேல 1500க்கு மேல வந்துட்டாங்க. ஆனா ஃபிளாக்ஷிப்னு சொல்லக்கூடிய பழமும் சரி, இந்த சைடில் நம்ம சம்ஸும் சரி இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. என்ன பண்றது? ஏன் இன்க்ரீஸ் பண்ணுங்க. மற்றபடி ரேம் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் LPDDR5 ரேம் டைப், UFS 4.0 ஸ்டோரேஜ் டைப் இருக்கு. ப்ராசஸர் Snapdragon 8 Gen 3 சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் இருக்கு. நாங்க ரன் பண்ண 100 ஸ்கோர் அண்ட் 3Dல எக்ஸ்ட்ரீம் ட்ரஸ்ட் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி எல்லாம் சும்மா தாண்டவம் ஆடுது. ஏன் தான் வந்து இந்த மாதிரி ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல அதிகமாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. கொடுக்கறதெல்லாமே ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் கொடுத்துட்றாங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது ப்ராக்டிகலி பார்க்கும்போது அடி வாங்குது. இதுலையுமே அதே அடி தான். என்ன கொஞ்சம் சூடாக அடிக்குது. பேட்டரி 5000 mAh பேட்டரி, 100 வாட்கான சூப்பர் ஹுக் சார்ஜிங், 50 வாட்கான ஏர் சூப்பர் ஹுக்கும் கொடுத்துருக்காங்க. 10 வாட்கான ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்கு. கலர் OS 14 இருக்கு, Android 14 மேல ரன் ஆகுது. அண்ட் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த அலர்ட் ஸ்லைடர்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அலர்ட் ஸ்லைடர் அப்படி போட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி VIP மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் வந்துருதுங்க. இதுல முக்கியமான 3 விஷயம், கேமரா, மைக் அண்ட் லொகேஷன். இது மூணுமே அப்படியே வந்து ஆஃப் பண்ணிடும். இந்த மோட்ல நீங்க இதுக்கப்புறம் நீங்க உள்ள போய் பார்த்து நீங்க கேமராவே ஓபன் பண்ணாலும் அந்த கேமராவுடைய சென்சருக்கான ஆக்டிவிட்டி, அதாவது வந்து ஆக்சஸ் வந்து இங்க வர்றது கிடையாது. இது பல இடங்களில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் முக்கியமான 3 விஷயத்துக்கும் இது இருக்குன்ற பட்சத்தில் something very interesting. மற்றபடி கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 7 கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.4, NFC அண்ட் IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. எப்பா இந்த ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லி விற்கிறீங்களே, இந்த IR பிளாஸ்ட் என்ன ஒரு 30 ரூபா வருமா இல்லை 50 ரூபா வருமா? போட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. இந்த ஸ்மார்ட் போன்லயே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கேமரா தான். ஸோ கேமராவை பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு முக்கியமான 4 சென்சரை பின்பக்கமாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோக்கல் லென்த் வைஸாவே ஒவ்வொரு கேமரா எப்படி என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 mm அந்த சென்சர் இருக்குங்க. அதாவது 0.6x நம்ம அல்ட்ராவை எடுப்போம் இல்லையா, அது சோனி லைட் சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதில் மட்டும்தான் OS சென்சர் கிடையாது. ஆனால் இந்த சென்சரில் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன பிரச்சனைனா, நம்ம கையை இப்படி ஹோல்ட் பண்ணி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், டிஃபால்ட்டாகவே இந்த கேமரா தான் அது. அதனால லைட்டாக நம்ம ஃபிங்கர் மேலே எப்படி வந்துடுது அல்ட்ரா வைடுன்றதுனால. அண்ட் அல்ட்ரா வைடில் நீங்கள் மேக்ரோக்கெல்லாம் போகும்போது டிஸ்டார்ஷன் ரொம்ப அதிகமாக வந்து தெரியுது. நார்மலாக வச்சு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் இதில் கலர் ஷிஃப்ட் உங்களால் விசிபிளாகவே பார்க்க முடியும் நார்மல் கேமராக்கு கம்பேர் பண்ணும்போது. அப்போ அடுத்ததாக நம்ம நார்மல் கேமரான்னு பார்க்கும்போது 23 mmக்கான மெயின் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சோனி லைட் 900 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சர். இதில் OS சப்போர்ட் இருக்கு. பிளஸ் இதில் 1G மற்றும் 7P, அதாவது ஒரு கிளாஸ் 7
பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு கிளாஸ் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இதில் குரோமேட்டிக் அபரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது உங்களுக்கு ஃபோக்கஸிங் இஷ்யூ, கலர்ஸ் பேஸ் பண்ணி டிஃபரன்ஸ் ஆகிறது இந்த பிரச்சனை இருக்காது. அண்ட் உங்களுக்கு கலர் ஃப்ரிஞ்சிங்கும் வந்து அதிகமாக இதில் ஏற்படாது. அப்போ பிளாஸ்டிக் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கறவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் மற்றும் வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாகும். அதனால தான் இதைத்தான் நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்ப்போம். அடுத்தது உங்களுக்கு 72mm கான சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது 3x டெலஃபோட்டோ லென்ஸ், சோனி IMX890 சொல்லக்கூடிய அந்த ஃபிளாக்ஷிப் சென்சர் சோனி அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கடைசியாக தான் வந்தாரு நம்ம விநாயக் 135mm கான 6x ஆப்டிகல் ஜூம் இருக்கக்கூடிய அந்த சென்சர். இது சோனி IMX858 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சருங்க. 35 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்க பக்கத்தில் போய் வந்து போட்டோஸ் எடுக்க முடியும். அண்ட் 120xல நீங்க போட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சர்ல தான் வந்து எடுக்க முடியும். அது எப்படி இருக்குன்றத அப்படியே நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருக்கா? 1xல நம்ம எடுக்கக்கூடிய போட்டோஸே வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்து கேப்சர் பண்ணிருக்கு. இன்க்ளூடிங் டைனாமிக் ரேஞ்சுமே வந்து நல்லா இருக்குங்க. கலர்ஸும் நல்லாவே வந்து பாப்பப் ஆயிருக்கு. அண்ட் பார்க்கறதுக்கு ஒரு ப்ளீசிங்கான எஃபெக்ட் வந்து கிடைக்குது. இதுவே நீங்க 3xல எடுக்கக்கூடிய அடுத்த சென்சருக்கு நீங்க ஷிஃப்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வீடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு நேச்சுரலான புக்கே எஃபெக்ட் டிஃபால்ட்டாகவே வந்து கிடைக்குது. நீங்க போர்ட்ரேட்ல எடுத்தீங்கனாலுமே அந்த இமேஜுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எட்ஜ் டிரெக்ஷன் நல்லாவே வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கு. சரி, நம்ம 4th லென்ஸுக்கு 6xக்கு நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துலையுமே உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து நல்லா இருக்கு. பொதுவாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனாமிக் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் அப்படி இருக்க மாதிரி யோசிப்போம். பட் இதில் அந்த ப்ராசஸிங் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த 3 கேமராலுமே கன்சிஸ்டன்ட்லி அந்த கலர் வந்து நல்லாவே வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கு. டீடைல்ஸுமே நல்லா இருக்கு. செல்ஃபி கேமரா ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சோனி லைட் 506 சென்சரை நான் வந்து செல்ஃபியில் வந்து பார்க்குறேன். கிளாரிட்டி எப்படி இருக்குன்றது நீங்கள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ கிளாரிட்டியை பற்றி பேசலாம். ஜஸ்ட் நான் வாக் பண்ணுறேன், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றது வந்து பாருங்க. கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலி லைட் சென்சர் நிறைய இந்த மாதிரி டீடைல்ஸ் உள்ள கொண்டு வந்துருது. கலர்ஸும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணுது. பட் இந்த வீடியோ எப்படி இருக்கு? இப்போ வீடியோ பார்த்துட்டீங்க. ஏன்னா வீடியோவில் உங்களால் 4K 60 FPS எடுக்க முடியும். இந்த வீடியோ நான் 4K 60 தான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஃபோட்டோ சாம்பிள்ஸையும் பாருங்க. செல்ஃபியோட இமேஜ் குவாலிட்டியுமே பார்க்கறதுக்கு நல்லதா வந்து வந்திருக்கு. ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸிங் வந்து பண்ணிருக்கீங்க. ஸ்மார்ட் போன் கேமராஸ் படிப்படியா பல படிகள் ஏறி மேலே வந்திருந்தாலுமே இன்னுமே இந்த மாதிரி டெடிகேட்டடான கேமரா அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இது வேற லெவல் தான். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்களே. எல்லா டைமுமே நீங்கள் ஒரு கேமராவை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாத ஃபோட்டோஸ் உங்களால் எடுக்க முடியுது. அண்ட் வீடியோஸ்லையுமே இந்த மாதிரி எல்லா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் கொடுத்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் டிடிஸ்.